கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமாயிருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எப்படி பாருங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த, நீங்க இல்ல, அன்றைக்கு இருந்த அந்த யூதர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு விளங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இயேசு கிறிஸ்துவை தேவன் அவரை எழுப்பினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அவரை தேவன் எழுப்பினார். அந்த வசனத்துல இப்படிதான் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 24 சொல்லுது, தேவன் அவரை எழுப்பி மரண கட்டுகளை அவிழ்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் சாதாரண வல்லமையோடு கூட ஜீவித்தார். வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தாராம். எபிரேயர் 2:9 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தூதரை போல உள்ள வல்லமை உள்ள தேவகுமாரனாகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால அவர் யார் தெரியுமா? இப்போ அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆகிட்டார். ப்ரமோட்டட். இப்போ அவர் தேவதூதர் கிடையாது, தேவகுமாரனாய் இருந்தாலும் அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கர்த்தர். மாற்றமே கிடையாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. வானத்திலேயும் பூமியிலேயும் முழங்கால்கள் எனக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், உயர்த்தப்பட்டிருக்கிறார், பரலோகத்தை உயர்த்திருக்கிறார். சீக்கிரத்துல நமக்காக இறங்கி வருவார். உயர்த்தெழுந்ததுனால அப்ப ஆண்டவர் என்னவானாரு? உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட உயர்த்தப்படுவோம். நிச்சயமாய் உயர்த்தப்படுவோம். God bless you.